காஷ்மீர் செரீன் பியூட்டி ரெடி. எப்படியாச்சும் இந்தியாவோட டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பனிப்பிரதேச ஸ்பாட்டுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடணும். அதுவும் சும்மா பொட்டி படிக்க எடுத்துகிட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. மொத்த பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பக்காவான ஒரு பாய்ஸ் ட்ரிப். பாலிவுட் மூவிஸ்லாம் தோற்று போயிடணும், அந்த அளவுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளாக பிளான் போட்டோம். பட் நாங்கள் எப்போ பிளான் போட்டானும்ல மச்சான் ஆஃபீஸில் லீவ் வரல. டேய் சொந்தக்காரங்க கல்யாணம்டா, டேய் அம்மா திட்டுறாங்கடா, டேய் காசு இல்லைடா, அடுத்த மாதம் கன்ஃபார்ம் போகலாம் மச்சான். இந்த மாதிரி மட்டமான ரீசன்லாம் சொல்லியே காலத்தை ஓட்டிக்கிட்டு தானுங்க. கண்டிப்பாக இவனுங்களை நம்ம எந்த ட்ரிப்புக்குமே போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பக்காவா வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுறானுங்க, ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு முடிச்சிட்டானுங்க, ஹோட்டல் ரூம் கொண்டு புக் பண்ணிட்டானுங்க. டேய் அப்போ நம்ம உண்மையிலே காஷ்மீர் போகிறோமா, இட்ஸ் ஹேப்பனிங்லே அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்லேயே முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு வீடியோ டாக்குமெண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மாதிரி அதிசயமான சம்பவம்னா இதுக்கு மேலே எத்தனை யுகங்கள் கழிச்சு நடக்கும் அப்படின்ற நம்மளுக்கே தெரியாத காரணத்தினால இந்த மொத்த ஜேர்னியுமே ஒரு வீடியோவாக கிரியேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த ஜேர்னி ஸ்டார்டட் in the beautiful city of Bangalore, guys. ஸோ ஹாய்டா நிபாஸ், ஃபைனலி நம்ம இப்போது பெங்களூர் வந்துட்டோம். ஓகே, இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இங்கே தான் நம்ம மட்டி போட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் ரூம் தான் அது, நம்மளுக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு. ஆனால் இந்த ரூமை நீங்களே கொஞ்சம் பாருங்கடா, எப்படி இங்கே வாழ்கிறானுங்கன்னே தெரியலாம். குப்பை காடு டேய். டேய் ரூம் நோட்டில் குப்பை இருக்கலாம்டா, குப்பைக்கு நோட்டில் ரூம் வச்சுருக்கீங்கடா. எப்படா இங்கெல்லாம் வாழ்றீங்க மனசாச்சே இல்லாமல்? கட் பண்ணிக்கலாம் கைஸ். பின்ன என்னங்க இவன் பாட்டு ரூம்குள்ளே வந்துட்டான், விளாக் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையான வச்சுட்டு நீ சொல்லு. ஹே அலெக்சா, லவ் யூ. Thanks for saying I love you. You're just சார் எஸ் சார் ஒரே பைத்தியங்களா சார் இங்கே. ஸோ கைஸ், நம்ம இப்போது பெங்களூரோட மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபாஸ்டஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கும். ரோட் டிரான்ஸ்போர்ட், அதாவது கேபில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ரோட்லாம் பொறுமையாக காமிச்சிக்கலாம். ஏர்போர்ட் நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை கிலோமீட்டர்கள், எவ்வளோ நேரங்கள் ஆகும், எத்தனை யுகங்கள் ஆகும் அப்படின்றலாம் எனக்கு தெரியல. பட் நாங்கள் போய் சேரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக மக்கள். யா, பெங்களூர் உண்மையிலே இந்தியாவிலே அழகான பிளேசஸில் ஒன்று தான். நீங்கள் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட பக்கத்தில் க்ரீனரி இருக்கும். ஏன் போகிற வழியில் ரோட்ஸ் கூட கொஞ்சம் நீட்டாக தான் மெயின்டைன் ஆகிருக்கும். ஆனால் பெங்களூர் ரோட்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? டிராஃபிக். அஃபிஷியலாக கடந்த ஹாஃப் அன் ஹவராக நாங்கள் ஒரே ரோட்டில் நின்றுருக்கோம். சாக்லேட் நல்லாயிருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பண்ணும். இங்கே பைத்தியக்காரா. சரி ஓகே ஓகேடா. ஓகேடா, தேங்க்ஸ். One eternity later. எங்களுக்கு ஒரு 22 வயசு இருக்கும்போது இந்த பயணத்தை ஆரம்பித்தோம் கைஸ். எங்கள் இளமையெல்லாம் போயிடுச்சு. ஆனாலும் இன்னமும் நாங்கள் ஏர்போர்ட்டில் சென்றடையில. என்னப்பா பேரம்பத்தில் எங்கே படிக்கிறாங்க? எனக்கு தான் கொடுப்போம் இல்லையா சார்? சார் ஆமாம் சார். இவர் என்னப்பா ஃபில்டர் வேலை செய்தாப்பா இவருக்கு? சூப்பர்ப்பா. இளமையும் இல்லாமல் வெர்ஜினிட்டி இழக்காமல் இப்படியே வாழ்க்கை போயிடுச்சேப்பா நமக்குலாம். எப்படியோ பல வருஷங்கள் கழிச்சு, பல கார்கள் தாண்டி, பல டூ வீலர்கள் தாண்டி, பல டிராஃபிக் லைட்டுகள்லாம் தாண்டி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பெங்களூர் ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த ஏர்போர்ட்டு, இந்த ஃப்ளைட்டு, இதெல்லாம் எங்களில் முக்கால்வாசி பேருக்கு புது சமாச்சாரம் தான். நாங்கள் நினச்சிருந்தா யார்கிட்ட எங்களுக்கு ஒன்றும் தெரியல, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனாலும் இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியும்டா அப்படின்ற ஒரு தெளிவு காமிச்சுக்கிட்டே நம்ம மூஞ்சியை வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும் எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இங்கே நோ என்ட்ரின்னு தெளிவாக போர்டு இருக்குது கொட்டை எழுத்தில். அதையெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரியே ஃபுல் கான்ஃபிடென்ஸை நம்ம ஆளுங்க அப்போ உள்ளே போக ஆரம்பிப்பானுங்க. இதெல்லாம் அசிங்கப்பட்டாச்சு, கேஷுவலாக வாங்க அப்படியே. நான் கவர் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். சரி கழுது ஏர்போர்ட் வந்துவிட்டோம். அப்படியே இந்த ஏர்போர்ட்டில் இருக்க கடைக்கெல்லாம் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு மேட்டர் தெரிய வந்துச்சு. டி ஒருத்த என்னடா கடை இதெல்லாம்? டி இந்த பிராண்டெல்லாம் தெரிஞ்சாலே பணக்காரன் அர்த்தம் போடா, அந்த மாதிரி இருக்கு. இதை கற்றுக்கிட்டு நான் என் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு வரேன் நெக்ஸ்ட் டைம். இங்கே நம்ம நாட்டில் இருக்க மக்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு ஏழையாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கே தெரிஞ்சதுக்கப்புறமா எங்களுக்கு அந்த ரியலைசேஷன் ஹிட்டான காரணத்தினால நாங்கள் அப்படியே ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஃபைனலி வி போர்டட் த ஃப்ளைட். மக்களே கைஸ் அஃபிஷியலாக நாங்கள் ஃப்ளைட்டில் போர்ட் ஆகிட்டோம். ஸோ அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கு மேலே நாங்கள் ரிச் கைஸ் மாதிரி தான் பிஹேவ் பண்ண போகிறோம். பிஹேவ் ரிச்சா? ரிச் பர்சன். ரிச்சாக பிஹேவ் பண்ணுங்க டே. வாழ்க்கையில் இவனுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டை பார்க்குறானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் வர எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு சீப்பாக இருந்துக்கிட்டோம். பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் நம்ம பயப்படுறோம் அப்படின்றதையாச்சும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சோம். அன்டில்
சீரம் ஏதாச்சும் பேசுறா நீங்க மறக்காம போட்டுருங்க கிடைச்சா. அந்த அற்புதமான ஃப்ளைட் ரைடுக்கு அப்புறமா நாங்கள் டெல்லி ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். டெல்லி ஏர்போர்ட் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் அளவுக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக ஹாப்பனிங்காலாம் இல்லை. பட் இருந்தாலும் அடுத்த 6 மணி நேரத்தில் நாங்கள் லே ஒரு காரணமாக இங்கே தான் சென்ட் பண்ணி ஆகணும். அதனால நம்மளோட ரிச்சான கேங் வந்து நாங்கள் எவ்வளோ ரிச்சுன்னு பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஏர்போர்ட் மக்களுக்குலாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ 6 மணி நேரத்தை ஓட்டினதுக்கப்புறமா ஃப்ளைட் ஏறி கண்ணை மூடி கண்ணை திறந்து பார்த்தோன்னா we are in காஷ்மீர். ஹை ஐஸ் அஃபிஷியலாக நாங்கள் ஸ்ரீநகர் ஏர்போர்ட்டில் இருக்கோம். லேடிஸ்லாம் இந்த மாதிரி தான் ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. என் ஆண்மையை காட்டுற நேரம் அது. A few moments later. கைஸ் சாம்பலே பாருங்க. இது vlogல ப்ளூ பஸ்லாம் கிடையாது. இது ஒண்ணு எல்லாம் பார்த்துக்கோங்க. குதிக்கிறாரு ப்ரோ. உங்களோட கருத்து ஏதாவது பேசுங்க கைஸ். அங்க பாருங்க கைஸ். இந்த கெத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு ஸ்வெட்டர் போடாமல் சுற்றுறேன். இந்த மாதிரிலாம் எவனும் பேசி சுற்றாதீங்கடா. செம்ம கோல்டாகுது. ஸோ வரும்போதே அவனை மூட்டிட்டு ஸ்வெட்டர் போட்டு வந்துருங்க, ஓகேவா? அந்த கோல்டெல்லாம் தாண்டியில் ஆனால் அந்த பிளேஸ் ஆக்சுவலி லுக்ஸ் கூல்டா. ஏன்னா நம்ம ஒரு மாதிரி பச்சை பசேல க்ரீனரி பார்த்து வாழ்ந்துருப்போம். ஆனால் இங்கே வந்து ப்ரௌன் கலர் இந்த க்ரீனரி மாதிரி தான் எல்லா ட்ரீஸ்லாம் இருக்குது. அண்ட் ஒரு மாதிரி ஹை ரைஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இந்த காட்டேஜ் மாதிரி இருக்கக்கூடிய அவங்க ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கு இது வித்தியாசமாக பார்த்துட்டோம் பாரு, டூர் வந்துட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு வைபை கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கேபிட்டல் சிட்டிக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் என்னதுடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சப்போ தான் வி ரீச் டால் லேக். டால் லேக் வந்து ஒரு செரீனான ஒரு ஸ்பாட்ரா. ஏன்னா இந்த வாட்டர் பாட்டுக்கு அப்படியே பொறுமையாக மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஒரு போட் எடுத்தோமா, நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த பீஸ் அப்படி இந்த ரிலாக்ஸேஷன் அப்படியே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணலாம், ஒரு உலகத்தை விட்டு மறந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூடில் வந்திருப்பீங்க. அன்டில் யூ ரியலைஸ் தட் திஸ் என்டையர் பிளேஸ் இஸ் நடமாடும் கடத்திருடே. இங்கே போகிற வரலாம் போட்டில் வந்து உங்ககிட்ட வியாபாரம் பண்ண பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்களே எங்கடான்னு தப்பிச்சு வந்திருப்பீங்க. டேய் இங்கேயுமா? You like to just try, don't buy anything, but get an idea what Kashmiris make and use for themselves. சொல்லுங்க விகாஸ். ரோட்டில் தான் போகிற வரவங்க நம்ம கிட்ட வந்து அதை வாங்கி இதை வாங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்றதுக்காக லிட்டரலாக நடுக்கடலுக்கே வந்துட்டோம். இங்கேயும் வந்துட்டானுங்க. எப்படியோ அந்த வியாபாரிகள்லாம் சமாளிச்சு அங்கங்கே கொஞ்ச நேரம் மன நிம்மதி கிடைச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக we decided to go to சங்கராச்சாரியா டெம்பிள். இந்த சங்கராச்சாரியா டெம்பிள் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல இடம் தான். ஆனால் ஒரு நல்ல இடம் இருக்குது அப்படின்னாலே ஒரு ஈக்கோ ஒன்று வச்சுருவானுங்கல்ல. 200 படிக்கட்டு ஏறினா தான் இங்கே ஏற்றுக்கு போக முடியும். 200 டேய். ஸோ வெங்கட் ட்ரிப்புக்கு வந்த இடத்துல பக்தின்ற பேரில் நம்மளை 200 படிக்கட்டு ஏற வைக்கிறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மூட்டு போய் சாமியை கும்பிட்ற சொன்னேன். ஓகே ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்ஸ் சாரி மாமா. உன்ன சாரி கேட்பேன். பட் எப்படியோ உழைப்பை கொட்டி அந்த 200 படிக்கட்டை தாண்டி வந்ததுக்கு அப்புறமா we reached. ஐ ரீடேக் டிங் ஹை நில்லு. we finally reached the சங்கராச்சாரிய டெம்பிள் கைஸ். அண்ட் எப்போவுமே இல்லை, நம்ம சும்மா ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிறத விட ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகும்போது அந்த அச்சீவ்மெண்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீலே நம்மளுக்கு பாதி மன நிம்மதி கிடச்சிரும். அதையும் தாண்டி இந்த கோயிலுக்குள்ளே போனப்போ ஒரு பாசிட்டிவ் வைப்லேயே எனக்கு ஒரு மன நிம்மதி கிடச்சிது. ஏன்னா இவ்வளோ மன நிம்மதி கிடச்சிருக்கு, இப்போனா நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பார்க்குறானுங்கன்னு பார்த்தப்ப தான் தெரியுது. இந்த ஏரியல் டாப் வியூ ஆஃப் த என்டையர் ஸ்ரீநகர் சிட்டி தாண்டா உண்மையான மன நிம்மதியே. அண்ட் ஆல்சோ ஒரு போனஸ் டிப், நாங்கள் இந்த கோயிலுக்குள்ளே இன்னொரு குட்டி கோயிலை கண்டுபிடிச்சோம். நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த குட்டி கோயிலை விசிட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி டைம் ஓடிக்கிட்டு இருக்கப்போ கடைசியாக we reached the market city of Srinagar, லால் சௌக் கைஸ். லால் சௌக் இஸ் த ஓஜி மார்க்கெட் பிளேஸ் ஆஃப் தி ஸ்ரீநகர் சிட்டி டாடி. அண்ட் இந்த லால் சௌக்கில் உங்களோட ஃபஸ்ட் அட்ராக்ஷன் என்ன தெரியுமா? அங்கே இருக்க ரோடு தான். ஏன்னா தார் ரோட்டில் கார் ஓட்டி பார்த்துட்டு திடீர்னு இந்த கல் ரோட்டில் ஒருத்தன் ஓட்டும் போது வாவ் இஸ் திஸ் ஃபாரின் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் வி ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் தி லோக்கல் ஸ்நாக்ஸ். திஸ் சிக்கன் வித் கேரட் சட்னி என்ன கேவலமான காம்பினேஷன். அண்ட் ஆல்சோ திஸ் மசாலா ரொட்டி. லோக்கல் சொன்னாங்க ப்ரோ இட் டேஸ்ட் லைக் செல் ப்ரோ. ஒரு மைண்டும் இல்லை, ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட்
ரொட்டி ஊர்கா அண்ட் சம் உருளைக்கிழங்கு. என்னடா காம்பினேஷன் இது? அண்ட் ஆல்சோ இவங்களுக்கு கேரட் மேலே அப்படின்னு அப்சஷன் அப்படின்றது தெரில. ஏன்னா எல்லா இடத்துலையும் யூ கேன் ஃபைண்ட் கேரட் அல்வா அண்ட் ப்ரோ அப்ரூவ்ஸ் த டேஸ்ட் as you can see in his face. அண்ட் நாங்கள் ஃபைனலி கொஞ்சம் பேக்கரி ஹாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லாக இதோட டே 1 ஆஃப் காஷ்மீரை முடிச்சிட்டோம். அண்ட் ஸ்டில் ஒரு கொஸ்டின் மட்டும் எங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. வேர் இஸ் நோடா டே? ஸோ ஹாய்டா, இதை பார்த்துக்கிட்டு இருக்க 2-3 பேர் அஃபிஷியலாக அன்றைக்கி தான் டே 2. நாளை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கெல்லாம் தொண்டை லாக் ஆயிடுச்சு பயங்கரமாக. என்னடா அதை சொல்கிறியா? எங்களுக்கெல்லாம் வீட்டில் சும்மா மழை பெஞ்சாலே தொண்டை லாக் ஆயிரும்டா. எங்களை பிடிச்சி காஷ்மீர் கூட்டு வந்து சரி. ஆனால் நாங்களாம் கூட பரவாயில்லடா. ஒரு பெரிய பேசுகிற குவா குவா இருமல் இருமின் தான்டா இவ்வளோ. ஸோ ஐஸ் ஃபைனலி நாங்களும் கெட் ரெடி வித் மீ போடலாம் அப்படின்ற ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கும் ஆசை தான். வந்துட்டான் லூஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியா இருக்காங்க. சரி போடாத, எங்களுக்கும் ஆசை தான் பனியன் சட்டிலேருந்து போகலாம் அப்படின்னு. பட் இருந்தாலும் சில எக்ஸ்பிளிசிட் ரீசன்ஸ் அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் இதில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கெட் ரெடி ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்க முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதான் மேட்ரு. மேலே சட்டை அப்புறம் கீழே பேண்ட்டு இந்த மாதிரி மட்டும் போட்டாலாம் நீங்கள் பார்த்தாது உள்ள தெர்மல்ஸ்லாம் போட வேண்டியிருக்கும். காட்டுறா சில்க் சிம்தா இடுப்பு மாதிரி இருக்குது. அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக குளிர்ச்சுன்னா இதோ இந்த ஜாக்கெட்டு அப்புறம் இந்த மண்டையில் போடுற தொப்பிகள் மற்றும் ஐயோ இது தள்ளி விட்டுண்டா இந்த க்ளவுஸுகள் போன்ற ஸ்டஃப்புகளையும் நீங்கள் போட்டு காஷ்மீரில் உயிர் பழைக்கலாம் கைஸ். சர்வேவல் 101 பீஸ். இந்த உடம்புக்கு போடுற சொக்கா மட்டும் இல்லாமல் மூஞ்சிக்கு உடம்புல தேய்க்கிறதுக்கு மாய்ஸ்சரைசர், பனியில் எப்படி வெயில் அடிக்கும் அப்படின்னு உங்களை நிறைய மாற்றிக்காமல் சன்ஸ்கிரீன், அப்புறம் முக்கியமாக லிப் பாம் இதெல்லாம் இருந்தால் மட்டும் தான் எங்கள் உயிர் பழைக்க முடியும். சரி இன்னைக்காச்சும் பனியை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா செம்மண் கலந்த ரோட்டில் பனி பிரதேசம் வாட வெண்மை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இந்த பனியை பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு இருக்கும்போது we reach the destination for our day 2 தூத் பத்ரி கைஸ். மேக்ஸிமம் மாலுக்கெலாம் போனால் ஸ்னோ கிங்டமில் ஒரு 4 ரூமில் ஆர்டிஃபிஷியல் ஸ்னோவை பார்த்து நமக்கு திடீர்னு ஆகா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெண்மை அப்படின்றது ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அந்த லோக்கல் காஷ்மீரி ஸ்நாக் ஒன்று 10 ரூபாய்க்கு எல்லா இடத்துலையும் இருக்கிறத வாங்கி நோக்கிட்டு இருக்கேன் ஜாலியாக. தூத் பத்திக்கு நாங்கள் போய் இறங்கணும்ல, என்னப்பா 10 பேர் ஒன்று கிட்டே சுற்றி இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இங்கே சுற்றவே கூடாது, வாங்க உங்கள் எல்லாரும் கப்பலில் பண்ணி பேரப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களாரும் சேர்த்து வச்சிட்டாங்க. நாட் வித் கேர்ள்ஸ் பட் பெட்டர். ஹை கைஸ், ஃபர்ஸ்ட் டைம் பெட்ரோல் விலைக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனை கண்டுபிடிச்சிட்டேன். சே ஹாய் டு மை லவ்லி குதிரை தெரியலையா? ஜாலியாக இருக்குதுடா, ஆனால் பயமாகுது இதில் ஓடுறக்கே. ஒரு பக்கம் ஃபுல்லாக பனியாக இருக்குது அண்ட் ஆல்சோ வெயிலும் அடிக்குது. ஆகா இப்படி ஒரு அழகான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இல்லை ஃபுல்லாக ரசிக்க கூட முடியல. ஏன்னா ஒரு கேவலமான சம்பவம் நடந்துச்சு. இந்த குதிரை என்னை கீழே தள்ளி விட்டுருச்சுடா டே. சிறிது நேரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சேன் டே. சைக்கிள் இருந்துலாம் கீழே வந்துருக்கேன், பைக்லேருந்து கீழே வந்திருக்கேன். பட் ஒரு குதிரையிலேருந்து கீழே விடும்போது ஊரே சிரிச்சதை நான் பார்த்து ஜஸ்ட் அந்த டிஸ்கஸ்ட்டை இந்த யூடியூப் வீடியோ டாக்குமெண்ட் பண்ண நினச்சேன். அவ்வளோதான், பாய். ஏண்டா உனக்கு லவ்லி குதிரைன்னு இன்ட்ரோ கொடுத்தா என்னை தள்ளி விட்டுட்டு எதுவுமே நீ பண்ணாதமா நடந்து போயிட்டு இருக்கல. திஸ் இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஐ ஹவ் எவர் बीन टुडे. इस घोड़ा का नाम क्या है? बॉदर मैंने पूछ किया अकेले. इसके बाद तुम्हें क्या तात्सू? அவர் நான் சொன்ன ஜோக்கு சிரிக்கல, என் ஹிந்தியை பார்த்து சிரிச்சிருந்தார். பரவாயில்ல அவமானங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தான், அதெல்லாம் கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடந்து போய் ஒரு இடத்துல போய் ஸ்னோ வார் பண்ணலாம் பசங்களோட அப்படின்னு முடிவு பண்ணோம். பார்த்தா அவனுக்கு எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் மோனை யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து இந்த சோறு வீட்டெலாம் கிடையாது, மோனை ஃபுல்லாக மேகி தான். மேகி இஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் சர்வைவல்ரா. இது இல்லைனா செத்தோம் இந்த குளிரில். அண்ட் ஆல்சோ புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும் எல்லாமே ஓகே. பட் புகை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இருக்கும். We felt like ரஜினிகாந்த் ஒரு செகண்ட். அண்ட் இந்த குதிரைகள் வந்து அதுக்கப்புறமா எங்களை இந்த லேக் சைடு வந்து இறக்கி விட்டானுங்க. அண்ட் எப்பவுமே இல்லை வாட்டர் ஃப்ளோ ஆகுற அந்த வியூவை பார்க்குறது வந்து ஒரு பீஸை கொடுத்துருக்குற மைண்டில். ஆனால் இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுறதுல வந்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு we felt that snowfall started increasing. ஸோ எங்களை வந்து நான் வாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக ஆரம்பித்தாங்க. அண்ட் அப்போ தான் நான் உண்மையிலேயே இந்த குதிரைகளுக்காக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்னோஃபால் இருக்குது, இவங்க வேறு அடிச்சு தான் கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்டா என் வீட்டெல்லாம் ஒருத்தன் தூக்குறதே பெருசு, அது இந்த ஸ்னோஃபாலை தூக்கிட்டு போனால் அவனை அடிச்சு வேறு தள்ளிட்டு போறீங்க
ஜாலியாக. அண்ட் ஆல்சோ கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்து இந்த ஸ்னோஃபால் அதிகமான காரணத்தினால டிராஃபிக் வேறு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏடிவி பைக்ஸ் கார் எல்லாமே பயங்கரமாக ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கு நடுவில் இவனுங்க வேறு எது பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டமாக போச்சு. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுதுங்க. கடைசியில் எங்களை இறக்கி விட்டோன்னே போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி இதுங்க காலை ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கும்போது தேங்க்ஸ் ஃபார் கேரிங் மீ சோ லாங் டே. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஸ்னோஃபால் பார்த்தேன் எங்கள் கால்லாம். இதுக்கு மேலே உங்கள் கூட பேச மாட்டேன் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய போயிட்டுருங்க. கொஞ்சம் சூட்டை காமிச்சதுக்கப்புறமா தான் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் வயிற்றுக்கும் சோறு போட்டதுக்கப்புறமா இதான் உலகம் போல் அப்படின்னு அதுங்க தெளிவாக ஆரம்பிச்சிது. அண்ட் அதோட வி எண்டட் த ட்ரிப் ஃபார் தி டே டே. ஸோ ஹாய் கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லி டே 2 ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூத் பத்திரின்னு ஒரு பக்காவான இடத்துக்கு போயிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு டைம் வாழ்க்கையில் எப்படியோ ஸ்னோவை பார்த்தாச்சு. தூத் பத்திரி வந்துட்டான். தூத் பத்திரியில் வந்து சரியான ஃபன்னு. ஏன்னா ஹார்ஸ் எடுத்துகிட்டு நாங்களும் ஜாலியாக ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இருங்க ஹார்ஸ் எடுத்தான்னு சொன்னாங்க. பட் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்களேன். அவங்க ஒரு 500 மக்கள் போயிருப்பாங்க மக்களே. ஆனால் அவன் என்ன பண்ணானா ஏரியாவுக்கு 5 நிமிஷமே பொத்துன்னு விழுந்தான். லிட்ரலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப அசிங்கமாக உண்மைதான். என்னடா நான் வந்து சைக்கிளில் கீழே வந்திருக்கேன், பைக்லலாம் கீழே வந்திருக்கேன். ஆனால் இந்த குதிரையை கீழே வந்தப்போ நான் அசிங்கப்பட்ட மாதிரி. குதிரை ஏறி வைக்கிறதுனா குதிரை தாங்க முடியல நீங்கள் வெயிட். ஓகே, ஆனால் உண்மையிலே அந்த குதிரையை பார்த்தா பாவமாக தான் இருந்துச்சு. வெயிட் அவ்வளோ நேரம் தாங்கிறது. பட் உண்மையிலேயே கைஸ் வர்த்திட் தான். பட் குதிரைகள் கொஞ்சம் பாவம். அனிமல் ஆக்டிவிட்டிஸ் வேறு கேஸ் போட்டு இந்த எல்லாம் டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து போகும்போது குதிரையை சேஃபாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆமாம், என்ன மாதிரி சில தற்கூரிங்களாம் வந்து நல்லா மலை மாடு மாதிரி திட்டு குதிரையை அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், காலையில் கெட் ரெடி வித் மீன்னு சொல்லிட்டு அத்தனை போட்டோம். பட் இருந்தாலுமே காலுக்கு நாங்கள் எந்த ப்ரொடெக்ஷனும் கொடுக்கறதுனால காலில் வந்து இப்போ ஐஸ் எல்லாம் எங்கி ஊசி குத்துற மாதிரி வலிக்குது. ஸோ முடிஞ்சால் தெர்மல் ஸ்டிக்கர்னு ஒரு மேட்டர் இருப்பான், அதை வாங்கி போட்டு போங்க. ஒருவேளை இந்த ஐஸ்லாம் ஏறினதுனால எனக்கு நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா டே 3 விலாக் கண்டினியூ ஆகும். இல்லைனா இந்த வீடியோவை நம்ம அப்படியே முடிச்சுக்கலாம். ஸோ பபாய். டே 3ல நாங்கள் போகிற ரூட்டே அவ்வளோ அழகாக இருந்துச்சுடா. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வேலிக்கு போனோம். வேலி அப்படின்றது வந்து 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம். ஸோ அந்த வேலிக்கு போகிற வழியில் நம்ம அந்த மலைகள்லாம் கிராஸ் பண்ணி போகிறோம்ல, அந்த மலைகளை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் நம்ம வேலிக்கு போகணுன்னா இந்த டனல் வழியாக தான் போனோம். இந்த புதுசாக கட்டப்பட்ட இந்த டனலுக்கு வெளியே, அதாவது இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஓகே பனி அங்கங்கே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு 9 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அந்த டனலோட அந்த சைடை போய் ரீச் ஆகும்போது ஆகா புது வெள்ளை மலை இங்கே பொழிகின்றது அப்படின்ற மாதிரி அந்த வெண்மையை பார்த்த உடனே ஒரு ஃபீல் வந்துச்சு பாருங்க. வாவ். அண்ட் தட் மார்க் தட் we have officially entered the beautiful valley of Sonmarg guys. சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் சோன்மர்க் வந்துட்டோம். மொத்தம் நேற்றுலாடா குளிர், இன்னைக்கு இருக்கு பாருங்கடா குளிர் உரையுதுடா. எல்லாம் இன்டீரியராக உறைஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா. நான்லாம் -5 டிகிரியில் இருக்கு. ஆமாம், ஜேபி இன்னைக்கு வெள்ளையாக போகிறான் குளிர். ஓகே, தட் வாஸ் a little racist joke. பட் பரவாயில்ல, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன்டா. என் மேலே கேஸ்லாம் போட்டுறாதீங்க யாரும். பட் இந்த சோன்மர்க் இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர். உங்களுக்கு அத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோ திருப்பி குதிரை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்னோ பைக்ஸ். வாவ், ஸ்னோ பைக்ஸ், கிக் பட்டோஸ்கி ஸ்டன்ஸ், வாவ் பறக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க. நானும் இருந்தேன் தான், நேச்சுரல் தான். பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி a scamரா. ஏன்னா 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறானுங்க. சரி ஓகே நம்மளும் ஓட்டு விடுவானுங்க பார்த்தா அதுவும் கிடையாது, அவனுக்கு தான் ஓட்டுறானுங்க. சரி நீயே ஓட்டுறானாங்க, வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தா வீடியோ கூட எடுக்க முடியாது, ஃபுல்லாக பம்பி ரைடாக இருக்கும். சரி ஓகே ஆஃப் ரைடிங் போல நினச்சா தம்பி இடம் வந்துருச்சு இறங்குப்பான்றான். டேய் நாங்கள் தான்டா உங்களை ஏமாற்றிட்டு இருந்தோம், நீங்கள் தான் எங்களை ஏமாத்துறீங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும் அப்படின்றக்காக ஆன்டி டிப்ரெஷனாக டீ குடிக்க ஆரம்பித்தோம். ஒரு வாட்டி ஏமாந்தா நம்மளுக்கு பத்தாதே, வேறு எங்கேயாச்சும் ஏமாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் வி ஃபவுண்ட் திஸ் அருமையான கை. திஸ் கை வந்து நான் வந்து ஒரு வீடியோகிராஃபர் இங்கே நான் உங்களுக்கு ரீல்ஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீப் ரேட் தான் சார்ஜ் பண்ணார். நாங்கள் ரீல்ஸ் எடுக்க மாட்டேன், பட் இவர் முகத்துக்காகவே ரீல்ஸ் எடுத்தேன். ஸோ கைஸ் हमारे पास भैया है. भैया நம்மளுக்காக ஒரு சூப்பராக ரீல்ஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக சார்ஜிங் பண்ணி நம்மளுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. भैया रील्स कैसे हुआ? बहुत अच्छा रील्स हुआ. मैं सोनामर्ग में वीडियोग्राफर हूँ. ठीक, इन भाइयों को मैंने बहुत अच्छे से रील शूट किया. आप चाहे तो देख सकते हो. ஆமாம் ஓகே பாய். வீடியோ வில் பி கமிங் பிளேயிங் சூன். ओके. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே, நான் ஊர்ல இல்லாத போது நீ அவன் கூட போயிட்டியே, நான் ஊருக்கு வந்த பார்த்த போது அவன் கூட போயிட்டு இருந்தியே. சீ 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 சீ.
ஓகே சீ தான், எனக்கே கிரிஞ்சாக தான் இருக்குது. அந்த கர்மத்தை பார்த்ததை மறந்துட்டு வாழ்க்கையில் மீண்டு போங்கடா. பட் ஓகே, அந்த கிரிஞ்சிலேருந்து நான் மீண்டு வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பாய்ஸ் ஆர் டூயிங் சம்திங் கிரியேட்டிவ். டேய், உங்களுக்குள்ளே இவ்வளோ மூலையா என்னன்னு பார்த்தா பாய்ஸ் ஆர் கிரியேட்டிங் அ ஸ்னோமேன். அடடே, ஸ்னோமேனில் ஏதோ ஒன்று குறையுது. அடடே, பொட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடியை போட்டு விட்டு அம்சமாக ஒரு கொடுத்த போஸ்ட்டில் அவருக்கு ஒரு பேர் வச்சோம் பாருங்க, மீட் சில்காய். டே அண்ட் சில்காய் ஒரு மாதிரி ஜாலியாக சில் பண்ணிக்கிட்டு இருந்தார் குளிரில். அண்ட் அப்போ தான் நம்ம பசங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம ஏன் சில்காயை கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. யார் சந்தோஷமாக இருந்தாலும் பிடிக்காதா உங்களுக்கு? அண்ட் ஓகே, 18 வயசு கீழே இருக்கவங்க இதுக்கு மேலே பார்க்காதீங்க. என்ன மேட்டர்னா, சில்காயை மண்டையிலே தட்டி போட்டு தள்ளிட்டானுங்க. அண்ட் அதுக்கப்புறமா செதிலாக சாவடிச்சாங்க அந்த மனுஷனை. எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. RIP ப்ரோ, யூ வில் பி ரிமெம்பர்ட். அண்ட் அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ஃபாலோ ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ஹெல்த் எஃபெக்ட்ஸில் கொஞ்சம் அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள்லாம் க்ளவுஸை காட்டினா எங்களுக்கு அவ்வளோ குளிருது. ஏன்டா டேய், நீங்கள் எப்படா சட்டையை போடாமல் இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அண்ட் கடைசியாக நாங்கள் ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். ஹாய் டே வியூவர்ஸ், உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதான் தெரிலான்னு என் மூக்கில் இப்போ வந்து சம்மர் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து அப்படியே ஐஸ் போட்டியில் வச்ச மாதிரி இருக்குது. இப்போது செம்மையாக எரியுது. பட் ஸ்டில் காஷ்மீர் ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம உடம்பு தமிழ் தானே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருவாங்களா எல்லாரும். பாய். இன்றைக்கி எங்கள் ரூமில் இருந்து அந்த வெளியே விண்டோ வியூ இருக்குது தெரியுமா, அது ஜஸ்ட்டு சரின்ற டே அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த வியூ முன்னாடியே பாய்ஸ் வர் ஜஸ்ட் சில்லிங். அண்ட் அப்படியே we just ended day 3 successfully. டே 4 சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்கப்பட்டுச்சு. அண்ட் 4 பேர் நல்லது பண்ணி 4 ஆரம்பித்தா 4 நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்பிக்கையில் இவனுக்கு என்ன பண்ணாங்க, உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புனானுங்க. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷின் ஃபெயில் ஆகிடுச்சு இவங்களுக்கு. ரொம்ப கேவலடாடி. அண்ட் அதுக்கப்புறமா நாங்களும் வண்டி எடுத்து கிளம்பிட்டு அந்த ஸ்லிப் ஆகக்கூடிய பனிப்படிஞ்ச ரோட்டில் ஸ்லிப் ஆகாமல் போய் சேர்ந்தாலே போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அண்ட் எப்படியோ நார்மல் ரோட்டை போய் ரீச் ஆனதுக்கப்புறமா தான் உயிரே வந்துச்சு. ஓகே, இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம டிரைவர் அண்ணா வந்து ஒரு இடத்துல இறக்கி விட்டு, டேய் இதுக்கு மேலே நானும் போக மாட்டேன், பக்கத்து வண்டியை பிடிச்சி ஏறி போங்கடா அப்படின்ட்டார். யோ, இதுக்காக அவனுக்கு காசு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்ம இன்னைக்கு போக போகிற குல்மர்க் அப்படின்ற இடத்துல வந்து இந்த மாதிரி சங்கிலி போட்ட வீல் இருக்கக்கூடிய வாகனங்களை மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வாகனங்களை யூனியன் காரனை மட்டும் தான் ஓன் பண்ணுவானுங்க. அண்ட் அந்த யூனியன் கார வண்டியில் ஏறி போகும்போது we actually felt like லியோதாஸ். ரெடே வாவ், 10 ஜீப்லைங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, அதுவும் அதே காஷ்மீரில் லியோதாஸ் மாதிரி அந்த ஒரு ஃபீலில் we reached குல்மர்க் டே. குல்மர்க் இஸ் ஆக்சுவலி ஃபேமஸ் ஃபார் இஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் கண்டோலா ரைட் ரடை. அது என்னடா கண்டோலா ரைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம உள்ள இருக்கக்கூடிய ரோப் காட் தான். பட் அதையே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹைட்டு கூட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பீதியை காமிச்சு கூட்டு வருவானுங்க. இதுக்கெல்லாம் நம்ம பயப்படலாமா? பாய்ஸ் ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்டப்போ, ப்ரோ பிறந்ததுலேருந்து ரெடி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எந்தூசியாசமோட பதில் சொன்னாங்க. பட் க்ரௌட் இஸ் நாட் ரெடி டே. டேய், திருப்பதியில் கூட நான் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துடா, திருளுக்காக இத்தனை பேர் கிளம்பி வரீங்களா தான் இருந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி கட்சியில் கண்டோலா ரைடு போனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 மேட்டர் இருக்குது. ஃபேஸ் 1ல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 800 மீட்டர் கூட்டு போனாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸ் 2 போகிறதுனா போய்க்கலாம். பட் ஃபேஸ் 2 பண்ணிங்கன்னா உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு போவானுங்க. சரி, ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1 போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்து போனோம். பட் ஆனால் நாங்கள் ஃபேஸ் 1 போகும்போது எல்லாம் ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. கண்ணே தெரில, என்னடா அது இங்கேயே எவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் போகிறோம். பட் ஆனால் அங்கே போய் பார்த்தா, என்னடா ஃபேஸ் 1ல் இத்தனை மக்கள் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய், நம்ம ரேஞ்சுக்கு நம்ம ஃபேஸ் 1லாம் போகலாமா? கமான் மச்சான், நம்ம ஃபேஸ் 2 போகிறோம்டா, தைரியமான ஆளுங்கடா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் ஃபுல் எந்தூசியாசமோட ஃபேஸ் 2ல் இறக்கிட்டானுங்க. பட் ஃபேஸ் 2ல் ஏறினதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பீதி கிளம்ப ஆரம்பிச்சிது. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறத உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். ரைட்டு, இன்னைக்கு மூச்சு முடி செத்துருவோம் போல் அப்படின்னு நினச்சி ஃபேஸ் 2 போய் இறங்கணும்டா. ஆனால் ரிஸ்க் எடுத்து கைஸ் ஃபேஸ் 2 எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் டாப்புக்கு வந்துட்டோம். செம்ம ஒருத்து. ஆமாம், வரும்போது தான் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க இங்கே ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் அதெல்லாம் தாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரியான பிளேஸ் ஒருத்தராடி. ஃபேஸ் 2 ஆஃப் குல்மர்க் இஸ் ஆக்சுவலி லிட்ரல் ஹெவன் ரெடி. ஏன்னா க்ளவுட்ஸுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆல்டிடியூடில் நீங்கள் இருப்பீங்க. ஆகா, சொர்க்கத்துக்கு வந்துட்டோம்பா அப்படின்னு இருக்கும். பட் சொர்க்கத்தை ரசிச்சுட்டு போயிருக்கணும்ல, அப்போ தான் நாங்கள் வேண்டாத வேலையெல்லாம் பார்ப்போம். உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய காரியத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். சரி கைஸ், ஃபேஸ் 2 ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஸ்னோ பயங்கரமாக ஒழுக்குதுடா. நாங்கள் கெத்தாக ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல போய் எடுத்தோம். அங்கே ஒரு போர்டு இருக்கும், இந்த ஃபேஸோட நேமோட போர்டு இருக்கும். அங்கே கெத்தாக ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினச்சி காலை வச்சோம், வலிக்கிடுச்சுடா. ஏதோ ஒரு போர்டு பிடிச்சி உயிர் முளைச்சோம் 2 பேருமே. என் பாட்டை முப்பாட்டெல்லாம் கணக்கு தெரிஞ்சுட்டா, ஹெவனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் சேஃபாக வாங்க. ஆமாம், இல்லை சேஃபாக வராதிங்க, அப்போ நீங்கள் ஹெவனை கண்டிப்பாக பார்ப்பீங்க. நம்ம இந்த உலகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது போல், அதனால தான் உயிர் பொழைச்சிட்டோம் அப்படின்னு நாங்களே எங்கள் மாற்றிக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். வந்து பார்த்தா ஃபேஸ் 1ல் டே நீங்கள் இங்கே எப்போ விளாண்டுட்டு இருந்தீங்க, கண்ணே தெரியலையாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான், கண்டோலா ரைடு போனோம். 4 ஃபுல்லாக அப்படியே சர்ன்னு ஓடிடுச்சு. வி சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் டே 4.
ஸோ ஹைடா வியூவர்ஸ், ஜென்ரலாக இந்த மாதிரி ட்ரிப்புகள் பற்றி விலாகுகள் பண்ணும்போது நிறைய மக்கள் சொல்லாத ஒரு மேட்டரை சொல்லலாம் அப்படின்னு நினச்சோம். என்னன்னா, நம்மளுக்குலாம் ஜென்ரலாக சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம், சாட்டர்டே ஃபுல்லாக சுற்றிட்டு சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் விடுவோம்ல. அந்த கேப்பே இல்லாமல் டெய்லி சுற்றினே இருக்கோம்டா. எனக்கு லேட்டாக டயர்ட் ஆயிடுச்சு, 4 நாள் சுற்றிட்டு இருக்கோம். எனக்கு எப்படா ரெஸ்ட் கிடைக்கும்னு இருக்கு. என்னடா சொல்ற நீ? ஆக்சுவலாக டயர்டு மட்டும் இல்லைடா, ஸ்னோவே அந்த கடுப்பாயிடுச்சுடா. எங்கே பார்த்தாலும் வெள்ளையாவோ முடியலடா. திடீர்னு டிக்டாக்கர் மாதிரி பேசாத. சன் மியூசிக் ஆங்கர் மாதிரி ஒரு மாடலே சொல்றேன். உண்மைதான். ஆனா உண்மையிலேயே சொல்ற மாதிரி எனக்கு உண்மையிலேயே ஸ்னோவும் போரிச்சு போயிடுச்சு. இப்போ இந்த பண்ணியை பார்த்தாலும் காண்டு தான் ஆகுது. சொல்ல போனா எப்படா பச்சை பசையில ஏதாச்சும் ஒரு இடத்த பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், ஜஸ்ட் இந்த தாட்ஸ் அப்படியே பதிவு பண்ணிடலாம் அப்படின்றக்காக எடுக்கப்பட்ட ஒரு பதிவு தான் அது. நன்றி கைஸ், நன்றி கைஸ். 1000 தான் பண்ணி ஸ்னோலாம் போர் வச்சுன்னு பேசினாலும் இது ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் இல்லை ஒரு மாதிரி அமைதியாக ஒரு ஃபீல் கிடச்சிருதுரா. அண்ட் கடைசியாக ஒரு வாட்டி இதெல்லாம் ரசிச்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் குல்மர்கில் இருந்து. அண்ட் கனவெல்லாம் பழிக்குதே, கண் முன்னே நடக்குதுன்ற மாதிரி ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குது. இப்போ தான் சூரியன் வேணும்னு கேட்டால் உடனே சூரியன் வந்துருச்சு. அண்ட் இன்றைக்கி நம்மளோட ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். நாங்களும் காடுகள் தாண்டி மலைகள் தாண்டி கடைசியாக இந்தியாவின் சுவிட்சர்லாந்து என்று செல்லமாக அழைக்கப்படும் பகல்காம் என்ற ஒரு அருமையான இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டு வந்தடே. பஹல்காமை சுற்றி பார்க்கறதுக்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து குதிரைகளை தான் ஏறி போகணும் அப்படின்னு நம்மளுக்கும் குதிரைக்கும் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி இருக்கு. அவனுக்கு கீழே தள்ளி விட்டுருக்கானுங்க. நான் ஒரு குதிரை ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சா, தம்பி இது நார்மல் குதிரை இல்லை, இது ரேஸ் குதிரைப்பா அப்படின்றானுங்க. டேய் சரி ஓகே, நம்மளை தாண்டி இல்லடா பிரசா ரேஸ் அடிக்க போறீங்க அப்படின்னு நினச்சா, திடீர்னு யார் குதிரை வேகமாக போதும் ரேஸ் வச்சுக்கலாம் வரி அப்படின்னு சொல்லிட்டு என் குதிரை காரணம் பக்கத்து குதிரை அடிச்சுக்க ஆரம்பிச்சான். டேய் மேலே நான் இருக்கேன்டா. 1000 का चैलेंज लगाएगा, 1000 का चैलेंज. ஹாய் கைஸ், அந்த இடத்த பார்த்த மாதிரி சாதுவான குதிரைகள்லாம் இல்லடா, எல்லாம் முரட்டு குதிரைங்களா இருக்கானுங்க. தூக்கி தூக்கி போறானுங்க. அதான் பதட்டமா இருக்குடா. டேய் டேய் பொறுமடா. இந்த மாதிரி அப்பப்போ தாண்டா கொஞ்சம் பொறுமையாக போகிறானுங்க. மற்ற நேரம்லாம் அவனுங்க பாட்டுக்கு குதிரைக்காரனுங்களை கழட்டி விட்டு ரேஸ் ஓட ஆரம்பிச்சிடுறானுங்க. அந்த குதிரைக்காரனும் தம்பி நீ பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கான குதிரை நாளே தான் சொல்லி கொடுத்தான். டேய் செத்துருவான்டா நான். இப்போ தாண்டா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கானுங்க இவனுங்க. இன்னைக்கு நம்மளோட குதிரையோட பேர் வந்து சுல்தானா. பையன் பேரு கேட்டோம். டேய் டேய் கொஞ்சம் பொறுமடா. எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ மூச்சு வாங்க கேட்டோம். டேய் ஆனால் இந்த ரேஸ் குதிரையெல்லாம் ஓட்டும் போதில் நம்மளுக்கே தெரியாமல் நமக்குள்ள ஒரு கர்வம் ஒரு ஆணவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம ரோட்டெலாம் ஓட்ட போகிறது இல்லை, ஃபுல்லாக மேடு தான், ஆஃப் ரோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனிப்பிரதேசத்து மேலே ஏற்றி விட்டானுங்க. இந்த பனிப்பிரதேசத்தில் குதிரையை ஓட்டும் போது ஒரு மாதிரி நம்மளுக்கே கேம் ஆஃப் த்ரோன்ஸின் ஜான்சனோவே நாம் தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அண்ட் அதெல்லாம் பரவாயில்லடா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல. ஆனால் இவனுங்களாம் ரேஸ் ஓடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடினானுங்க பாரு ஒரு 2 கிலோமீட்டருக்கு. டேய் சத்தியமா சொல்கிறேன்டா, வாடா ஜேபி பெஸ்டஸ்டா டேய். கைஸ் எல்லாம் வர்த், லைஃப் டைம் வர்த். எல்லாம் ஆர்டினல் இன்ட்ரஸ்ட் மேக்ஸ்ல இருக்கானுங்க. இப்போ அவனே ஹார்ஸ் ரைடிங் இன்னும் வேகத்துல ஓடுறான்டா. டேய் மஸ்துரா எல்லாம் ரேஸ் ஓடி இருக்கோம்டா புடிச்சிக்கினு. பாய்ஸ் ஒருத்தருக்கு சலிச்சவ இல்லன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆமா நான் தான் வின்னர். எப்படியோ ஏய் அசப்ட்ரா எங்க குதிரை ஜெயிச்சான். இல்ல எங்க சுல்தான் தான். ஏய் சுல்தான் தான் ஜெயிச்சாங்க. குதிரை ரைடு வாஸ் லைக் ஃபன் மேக்ஸ்ரா. ஏன்னா நான் சென்னைக்கு வந்துட்டு கண்டிப்பாக கலைக்க போகிறானுங்க நாள் ஃபுல்லாக. டே குதிரைலேருந்து கீழே வந்தவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கலைப்பான நினச்சேன். பட் ஃபைனலி எப்படி ஒரு குதிரை ரேஸில் ஜெயிச்சனால தப்பிச்சாச்சு. அண்ட் இந்த இந்தியாவின் சுவிட்சர்லாந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா சுமாராக தாண்டா இருக்குது. நாங்கள் பார்த்த மற்ற பிளேஸே நல்லா இருந்துச்சு. சரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு மசாலா பொடி வாங்கி சாப்பிட ட்ரை பண்ணோம். ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம ஊர் ஃபுட்டை நம்ம ஊர்லேயே சாப்பிடுங்க. அண்ட் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா டைமான காரணத்தினால குதிரையை பார்க் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் ரூமில் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஜப்பானுக்கே போன புஷ்பராஜ் காஷ்மீர் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே மனசு உறுத்த காரணத்தினால புஷ்பாவை போட்டு கொஞ்சம் உட்காந்துட்டோம். அண்ட் நடுராத்திரி ஆயிடுச்சு. நடுராத்திரியில் தான் எங்களுக்கு ஒரு மேட்டர் தெரிய வந்துச்சு எங்கள் ரூமை பற்றி. கைஸ் இன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அருமையான வியூ கிடச்சிருக்கு இந்த ஹோட்டலில் இந்த விண்டோ வழியாக. தற்போது கவின் உங்கள் எல்லாருக்குமே அந்த வியூவை காட்டுவார். காட்டுங்க கவின். ஒம்மான இந்த மரத்தில் 4 பேர் தூக்க மாட்டி செத்த மாதிரியே இருக்குது ரெடி. இதை பார்த்தாடா நாங்கள் நைட்டு தூங்கணும். பபாய்டா, உயிரோட நாளைக்கு சந்திப்போம். அண்ட் கடைசியாக பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்ட் நோக்கி நாங்கள் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இந்த ஏர்போர்ட் போய் ரீச் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ஹிட் ஆகும் தெரியுமா. ஓ ட்ரிப்பு முடிஞ்சிருச்சா, நாளிலேருந்து திருப்பி அந்த ருட்டீன் லைஃபுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங் ஹிட் ஆகும்போது தான் எங்கள் எல்லாருக்குமே ரியலைஸ் ஆச்சு தட் அஃபிஷியலி த ட்ரிப் கேம் டு அன் எண்ட். சரி ஓகே, இப்போ என்ன வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு இந்த சீனரிஸ் பியூட்டிஃபுல் சீனரிஸ்லாம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை,
ஏன்னா இட்ஸ் அ பீப்புள்ரா. டேய் அந்த இடத்துல அவன் பைத்தியக்காரமான ஒன்று பண்ண ஞாபகம் இருக்கா, டேய் இந்த லூஸ் அங்கே ஒன்று பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மெமரியுமே ஒரு மக்கள் கூட சம்மந்தப்பட்ட ஒரு மெமரி தான். இதே மக்கள் கூட நான் ஒரு டீ கடைக்கு போயிருந்தா கூட இதே அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம். அண்ட் நான் தனியாக காஷ்மீர் இருந்திருந்தா இந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்திருப்பேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் அப்போ தான் எனக்கு ஒன்று ரியலைஸ் ஆச்சு, இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் த பீப்புள்ரா, நாட் அபவுட் த லொக்கேஷன்.